ஹாய் கைஸ், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பர்ஷியன் கேட் பற்றி யாருமே சொல்லாத சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். பிகாஸ் அந்தளவுக்கு நான் பர்ஷியன் கேட்டை வச்சுருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்ஷியன் கேட் வாங்க போகிறீங்க, இல்லைனா எங்கள் வீட்டில் பர்ஷியன் கேட் இருக்குங்க, அது வந்து எப்படி கேர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கேட் வாங்க போகும்போது அதோட வெயிட் வந்துட்டு எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா, அதோட ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சும்மா இன்டர்நெட்டில் வந்து நம்ம சர்ச் பண்ணாலே கிடைக்கும். 3 மந்த்ஸ் பர்ஷியன் கேட்கான வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது போட்டோனாலே நெட்டில் வந்து காமிக்கும். அந்த வெயிட் வந்துட்டு கேட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். செகண்ட் வந்துட்டு அவங்களோட ஹேர் க்ரோத் வந்துட்டு நல்லா இருக்கா, ஃபுல் பாடியிலையுமே நல்ல ஹேர் க்ரோத் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்பனுக்கு பார்த்திங்க அப்படின்னா கழுத்துலையும் இந்த காது சைட்லேயும் கொஞ்சம் முடி வந்து கொட்டி இருக்கும். அது கொஞ்சம் அவனுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குங்க. அது தெரிஞ்சு தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இப்போ நான் மெடிசன் கொடுத்து அவனை பத்திரமா பார்த்துக்கிறதுனால க்யூர் ஆயிடுச்சு. ஸோ அந்த காதுகிட்டையும் கழுத்துக்கிட்டையும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குங்கிறது அர்த்தம். காதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொட்டையாக முடியெல்லாம் இல்லாமல் குறைச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்பனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த மருந்து போட போட இப்போ தான் குட்டி குட்டி ஹேர் வந்து காதில் வளர்ந்துட்டு இருக்குது. காதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நல்லா க்ளீனாக இருக்கணும். உள்ளே வந்துட்டு பூச்சி இருக்கும் காதுக்குள்ளே கூட, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பர்ஷியன் கேட் வாங்க போகும்போது இதெல்லாம் நம்ம சொல்லவே மாட்டாங்க. கேட் ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். அண்ட் வந்ததுக்கப்புறம் அதுங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி கழுத்துக்கிட்டையும் அப்பனுக்கு வந்துட்டு கொஞ்சம் முடி வந்து கம்மியாக இருக்குங்க. முக்கியமானது நீங்கள் வெயிட் வந்து பார்க்க வேண்டியது. பூனைங்களுக்கு லூஸ் மோஷன் ப்ராப்ளம் இருக்கும். அப்பனுக்கு இப்போ வந்து லூஸ் மோஷன் போயிட்டுருக்கு. அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பேக் சைடில் பார்த்தோன்னா அந்த முடியிலெல்லாம் அவங்களோட மோஷன் ஒட்டி இருக்கும். இந்த மாதிரி எப்பயுமே இருக்கவே இருக்காது, அவங்களே சுத்தம் பண்ணிக்குவாங்க. அதையும் தாண்டி இருக்குது அப்படின்னா டயரியா ப்ராப்ளம் தாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு உங்கள் கேட்டை ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க.